ஷக்கீலா அப்படின்ற பேரை சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் எது ஞாபகத்துக்கு வரும்ன்ட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் வந்துட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. டைரெக்டாக வந்துட்டு மேட்ருக்குள்ளே போகிறேன். நீங்கள் நினைக்கிற மேட்ரு கிடையாது. ஷக்கீலா சொன்ன விஷயத்துக்காக வரேன். அதாவது ஷக்கீலா வந்துட்டு ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு இன்டர்வியூஸ்லாம் நிறைய எடுப்பாங்கன்னு தெரியும். அவங்களும் நிறைய இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு இன்டர்வியூவில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாப்பா நான் என் உடம்பை வச்சு தான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் இவங்களை நம்பி இவங்க ஃபேமிலியில் ஒரு 2 3 உருப்படிகள் இருந்துச்சாம். அந்த உருப்படிகளுக்கு ஒருவேளை சோறே வந்துட்டு போட முடியல. ஸோ அந்த காரணத்தினால எனக்கு வேறு வழியே தெரியாமல் தான் நான் அப்படிப்பட்ட படங்களை நடித்தேன். ஸோ அப்போது எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு என்னால் காசு கொடுக்க முடிஞ்சுது. அவங்களுடைய வாழ்க்கைக்காகத்தான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பயங்கர தியாகம் மூலமாக பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே ஒத்துக்கலாம், ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எல்லா பெண்களும் நினச்சிட்டா என்ன ஆகிறது? அது மட்டும் இல்லாமல் இப்போது இதே ஷக்கீலா தான் இன்டர்வியூ எடுக்கும்போது எதிர்க்க இருக்கவங்க கிட்ட வந்துட்டு காசுக்காக என்ன வேணாலும் பண்ணிடுவியா அப்படின்ற கேள்வியும் கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதே கேள்வியை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஷக்கீலா கிட்ட யார் கேட்டாங்கன்றது எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த கேள்வியை வந்துட்டு ஷக்கீலா அவங்க முன்னாடி கூட கேட்டுக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு இது பர்சனலாக தோணுன விஷயங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஷக்கீலா அம்மா ஷக்கீலா அம்மா ஷக்கீலா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஷக்கீலா வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காகத்தான் அப்படிப்பட்ட படங்களை நடித்தாங்கன்னா, அப்போது இப்போ வந்துட்டு இந்த சூர்யா, அப்புறம் திருச்சி சாதனா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அதே ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்ம எங்கே போகிறது? ஸோ இந்த மாதிரி விஷயத்தை என்கரேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்றதான் வந்துட்டு என்னுடைய கருத்து. பட் ஷக்கீலா சொன்ன விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.